அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/1/2025 சனிக்கிழமை. இன்று வாஸ்து நாள், ஏகாதசி விரத நாள். இன்று காலை 10:41 முதல் 11:17 வரை வாஸ்து நேரம் உள்ளது. இந்த நேரத்தில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி பூஜை, வாஸ்து பூஜை, வாஸ்து பரிகார ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அற்புதமான நேரம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வைத்திய வீரராக பெருமாளுடைய அருளால் நோய் நொடிகள் தீரட்டும், எல்லா விதமான சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை. இன்று இரவு 7:34 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ள நாள். இன்று காலை 6:29 வரை அனுஷ நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:29 வரை சித்தயோகமும், காலை 6:34 வரை மரண யோகமும், அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது. இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. நாளை சுப முகூர்த்த நாள், சுபகாரியங்கள் செய்யலாம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி பயணங்கள் போகும் பொழுதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ரொம்ப ஓவர் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறது, கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். அதே மாதிரி தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சின்ன விஷயத்துக்காக, அல்ப விஷயத்துக்காகலாம் சண்டை போடுறது, ஆர்கியூ பண்ணுறதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரிபவர்களும் உங்களுடைய வேலை ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷனோடு இருக்க வேண்டிய நாள். அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பில் கவன சிதறல் வரும். அந்த கவன சிதறல் இல்லாமல் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாள். யாருக்காவது ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா, அது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அது சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு சில பிரச்சனைகள் போகும், எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள் வழியிலே சிலருக்கு விரயங்கள், தேவையில்லா செலவு சேரும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு சிலருக்கு சேரும். ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின் டெர்மட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆன்மீகவாதிகள் சில நெருக்கடிகள் வரும். மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை கொஞ்சம் மாறும். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் சேரும். புது வாகனம் வாங்க நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை அருகம்புல் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, வேலையில் கவனம் தேவை உள்ள நாள். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகள்லையும் கவனமாக இருக்கணும். அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும்.
ஐடி நிறுவனங்களிலே வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுக்கு சிலருக்கு திடீர் மாற்றங்கள் வந்து சேரும். மாற்றத்தை நல்ல பாசிட்டிவாகவே எடுத்துக்கோங்க, நல்லதுக்கு நினச்சிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். பெண்களுக்கு வீட்டிலே நல்ல ஒரு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகளும் குறையக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை நீங்கள் வெள்ளை நிற பூக்கள் அல்லது மலர்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடக ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். இழுபறியா இருந்த சில விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்திலே இருந்த மந்த நிலைமை மாறும். போட்டி குறையும். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், மெடிக்கல் லேபரட்டரியிலே டெக்னீஷியனாக இருப்பவர்கள், மெடிக்கல் துறையிலே பணியாற்றுபவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி மறுமணம், செகண்ட் மேரேஜ் அல்லது தேர்ட் மேரேஜாக கூட இருக்கலாம், சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி பண்ணுவீங்க. வீட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் அல்லது புதுசாக ஒரு ரூம் போடுறது, இல்லை ஒரு ஃப்ளோர் கட்டுறது, இது மாதிரியான திங்கிங் தாட் வந்து அது சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு முடிவெடுப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்ம ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பலை தவிர்க்கணும். குறிப்பாக மாணவர்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய நாள். அடுத்த வாரம் தானே எக்ஸாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வேலை தேடுவோருக்கு நல்ல செய்தி உண்டு. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, டெய்லராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கட்சி தலைமையிலிருந்து சிலருக்கு பாராட்டுகள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உள்ள நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்கள், அதாவது ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகனத்தால் சிலருக்கு சில தேவையில்லாத செலவுகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வைத்தியநாத அஷ்டகம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சேரும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். திருமண மண்டபம், கல்யாண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறதை தவிர்க்க வேண்டிய நாள். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீர்கள். அதே மாதிரி ஹெல்த் விஷயத்தில், ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி சாற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை அல்லது பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டு. எதிர்பாராத இடமாற்றமாக கூட அது இருக்கக்கூடும்.
அதே மாதிரி வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை அஷ்டகம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவர்கள், அதே மாதிரி ஸ்கின் டர்மட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்காக, புத்திர பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதே மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பொருளை வீட்டுக்கு வாங்காதீங்க. பெண்களுக்கு, குறிப்பாக ஆஃபீஸ் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். நண்பிகள் அல்லது நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் வில்வம் சாற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நம்பிக்கை தரும் நாள். எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே முன்னேற்றம் உண்டு. வியாபாரிகளுக்கு கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். மாலை நேரத்தின் பின்னர் தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. வெளிநாட்டிலே மாடலிங்காக செய்பவர்கள் அல்லது ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், லாயராக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்களுக்கு உங்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கணவன் மனைவி தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி காதலர்களுக்கிடையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. காய்ச்சல், சளி, ஜுரம், வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவர்கள், முதியவர்கள் உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. இதனால் பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். கவனமாக இருக்கணும். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்கள் மற்றும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி அன்பர்களே, சாதிக்க வேண்டிய நாள். இழுபறியாக இருந்த சில விஷயங்களை நல்லபடியாக நடத்துறதுக்கு அந்த முயற்சியிலே ஈடுபடுவீங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சட்டத்துறையில் இருக்கிறவங்க, வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். அதே மாதிரி வேலை தேடும் முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறவங்க சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும்.
அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையிலே வேலை செய்பவர்கள், பெட்ரோலியம் துறையிலே இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட ஷோரூம் அக்சசரிஸ் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்குது. டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வந்து சேரும் நாள். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், வரங்கள் விஷயத்தில் சிலருக்கு நல்ல தகவல் செய்தி வந்து சேரும். நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி சம்பந்தப்பட்ட மாற்று மருத்துவம் செய்கின்றவர்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு புது பொறுப்பெல்லாம் வந்து சேரக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க திருக்கடையூர் அபிராமி அம்பாள் சமேத அமிர்தகடேஸ்வர சுவாமியினுடைய அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.